இந்த கோலிவுட்லயே அதிகமா சம்பளம் வாங்குற டாப் 3 ஆக்டர் பத்தி தான் இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம். அப்படி இந்த வரிசையில மூணாவதா இருக்கிற அந்த அதிகமா சம்பளம் வாங்குற ஆக்டர் யாருன்னா, இந்த வருஷத்திலேயே இவருக்கு முதல்ல வந்த விடாமுயற்சி படத்துல இவர் 105 கோடி சம்பளம் வாங்கினதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்து வந்த குட் பேட் அகலியில மொத்தமா 125 கோடி சம்பளம் வாங்கினதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம படம் நல்லா போச்சுன்னா அந்த படத்தோட லாபத்துல இருந்து இவரும் ஒரு சின்ன ஷேர் வாங்கியிருக்காரு. அடுத்து நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிற அந்த அதிகமா சம்பளம் வாங்குற ஆக்டர் யாருன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். இவருக்கு கடைசியா வந்த ஜெயிலர் படத்துல எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காருன்னா சுமார் 110 கோடி வாங்கியிருக்காரு. இதுக்கப்புறம் இவர் நடிச்சு வெளியாக இருக்கிற இந்த கூலி படத்துல இவர் 280 கோடி சம்பளம் வாங்கினதா பேச்சு அடிபடுது. அது மட்டும் இல்லாம இவரும் நம்ம ஏகே மாதிரி படம் நல்லா ஓடுச்சுன்னா அந்த லாபத்துல இருந்து ஒரு சின்ன ஷேரும் வாங்குறாரு. நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவதா இருக்கிற அந்த அதிக சம்பளம் வாங்குற ஆக்டரை பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம கோலிவுட்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோ தளபதி விஜயும் ஒன்னா சேர்ந்து நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல ப்ளூ கலர் ஆட்ட கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ, என்னைக்கும் நம்ம ஏகே அஜித் குமாரும் தளபதி விஜயும் ஒன்னா சேர்ந்து ஒரு படம் இல்ல ஒரு சின்ன ஃப்ரேம்ல வந்தா கூட போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல ரெட் கலர் ஆட்ட கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவதா இருக்கிற அந்த அதிகமா சம்பளம் வாங்குற ஆக்டர் யாருன்னா, இது வரைக்கும் பார்த்திருந்த எல்லாருமே கரெக்டா கெஸ் பண்ணிருப்பீங்க யாருன்னு, நம்ம தளபதி விஜய் தான். இவர் பாத்தீங்கன்னா லியோ படத்துக்காகவும் கடைசியா வந்த கோட் படத்துக்காகவும் சுமார் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நடிச்சு வெளியாக இருக்கிற ஜனநாயகன் படத்துல சுமார் 290 கோடி சம்பளம் வாங்க போறதா ஒரு பேச்சு அடிபடுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஏகே ரஜினி மாதிரி இவர் படமும் நல்லா ஓடுச்சுன்னா அந்த லாபத்துல இருந்து ஒரு சின்ன ஷேர் வாங்குறதா ஒரு பேச்சும் அடிபட்டு வருது.